பாருங்க. இந்த பத்திரம் போலி. இது உண்மை இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா பார்வதி ஜமீன் பொண்ணா இருந்துதான் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி ஆகணும்னு எனக்கு எந்த விதமான கட்டாயமும் இல்ல. பார்வதி உங்க அண்ணன் பொண்ணு தானே, நீங்க நிரூபிச்சதுக்கு அப்புறமா பார்வதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லாம ஒரு டிரைவர் பொண்ணுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கறத நாங்க யாரும் ஏத்துக்க மாட்டோம். ஏத்துக்க மாட்டோம். இத சொல்ல நீங்க யாரு? இது ஏன் குடும்ப ஃபங்க்ஷன். தலைவி ஆகிறதுக்கு பார்வதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை சொல்லி இருந்தீங்கன்னா கட்டாயமா நான் உங்களை மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். ஆனா இப்போ நான் மாறிட்டேன். தகுதிங்கிறது பிறப்புல இல்ல, வாழற வாழ்க்கையில இருக்கு. யாரும் பிறப்ப பத்தி எந்த குறையும் சொல்லாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்வதி என் அண்ணன் பொண்ணா இல்லனா கூட இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட தலைமை பொறுப்புக்கு வரதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. மேடம், நீங்க ஜமீன் கூட்டமைப்பு தலைவியா இருக்கீங்க. இப்போ உங்க மருமக பார்வதி தலைமை ஏற்கிறாங்க. அவங்க ஜமீன் பரம்பரை இல்லைன்னா ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியா இருக்க முடியாது. இந்த பட்டாபிஷேகத்தை நீங்க நடத்துனீங்கன்னா அவங்க ஜமீன் கூட்டமைப்பு தலைவியா இருக்க கூடாது. சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ ஏன் முடிவை நான் சொல்றேன். இங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். பார்வதிக்கு பட்டாபிஷேகம் கண்டிப்பா நான் நடத்தி தான் வைப்பேன். இருந்து நீங்க பார்வதிய வாழ்த்துனீங்கன்னா நல்லது, இல்ல மறுத்தீங்கன்னா அது உங்க விருப்பம். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் அகிலாமா குடும்பத்து பொண்ணா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? அதானே இப்ப உங்க குழப்பம்? நான் ஜமீன் குடும்பத்து பொண்ணுதான் நிரூபிக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்க மனசளவுல மாறிடுவீங்கன்னு எங்க அம்மா நம்பினாங்க. ஆனா நீங்க மாறவே இல்ல. இருங்க எல்லாரும். இது என் அப்பா ஆதிக்கடவுர் ஆதி பரமேஸ்வரன். பார்வதி என்னோட மக. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்தும் பார்வதிக்கே கிடைக்கணும்னு அவர் கைப்பட எழுதின உயில். பாருங்க, பார்வதி, ஏன் பின்னாடி தள்ளி நிக்கிற? முன்னாடி வா. இந்த பார்ட்டி, இந்த கேக் எல்லாமே உனக்காக தான். இந்த கேக்க கட் பண்ண போறது நீதான். அக்கா, என்னக்கா சொல்றீங்க நீங்க? இந்த பார்ட்டி, கேக் கட்டிங் இதெல்லாம் இந்த பார்வதிக்காக நான் சொல்றீங்க? ஆமா,
இன்னைக்கு பார்வதியோட பிறந்த நாள். பார்வதிய சந்தோஷப்படுத்த இல்ல பார்வதிய கௌரவப்படுத்ததான் இந்த ஏற்பாடெல்லாம். சித்தி பாவம், பார்ட்டி யாருக்குன்னே தெரியாம கேக் கட் பண்ண வந்துட்டாங்க. ஆண்டி, பார்வதியோட பர்த்டே பார்ட்டிய எதுக்காக இப்படி சஸ்பென்ஸா வச்சீங்க? பார்வதிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக தான். பரதேசிக்கு இன்ப அதிர்ச்சி. பார்வதி, இங்க வா, பக்கத்துல வா. என்ன பாக்குற? இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அதை எனக்கு சொன்னதே ஆதி, அருண், அவங்க அப்பா 3 பேரும் தான். அகிலாவோட மூத்த மருமகளுக்கு இன்னைக்கு பர்த்டே. இவங்களுக்கு வேற வேலை விட்டு இருந்ததானே? இது நீங்க எடுத்துட்டு வந்த பத்திரம் போலி. ஆமா ஆமா, இது ஒரிஜினல் டாக்குமெண்ட். ரெண்டும் பக்கத்துல வச்சு பாருங்க, புரியும். ஆமாயா, நம்ம கொண்டு வந்து போலி தான். நம்ம ஏமாந்துட்டோம். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே, நான் ஆதிக்கடவுர் ஆதி பரமேஸ்வரன் பொண்ணு, ஜமீன் வாரிசுன்னு. அப்பா யாருன்னே தெரியாத யாரோ ஒரு பொண்ணுக்கு பட்டாபிஷேகம் பண்ண எங்க அம்மா ஒண்ணு கூட்டிட்டு வரல. நான் தான் பார்வதின்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் தான் அவர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருந்தேன். அந்த சத்தியத்தை அவர் கடைசி வரைக்கும் காப்பாத்திருந்தாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் எல்லார் முன்னாடியும் என்னை ஏத்துக்கிட்டாரு, நான் யாருன்னு சொன்னாரு. நீங்க இப்போ இந்த அளவுக்கு குழப்பத்துல இருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உங்களுக்கு? இதோ இங்க நிக்கிறாளே, நந்தினி தான். சரி, நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேக்குறேன். இந்த நந்தினி ஜமீன் பரம்பரை தானே? நீங்க சொல்ற மாதிரி அந்தஸ்துக்கும் தகுதியானவ தானே? இப்போ உங்க கூட இருந்து உங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கா. அப்ப உங்க கூட சேர்ந்த எல்லாரும் துரோகிங்களா? அப்ப ஜமீனை சேர்ந்தவங்களா கெட்டவங்களா? ஏங்க எல்லாத்துலயும் ஜாதி வித்தியாசம் பாக்குறீங்க? இங்க பாருங்க, எல்லா ஜாதியிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவ உங்க எல்லார் கூடவும் இருந்துகிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கா. உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவளை திருத்திருக்க வேண்டியதானே? ஏன் இன்னும் பண்ண முடியல உங்களால? அம்மா சொன்ன மாதிரி தகுதிங்கிறது பரம்பரையில கிடையாது, வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. சாரி மேடம், எங்களை மன்னிச்சிருக்கேன். தெரியாம பண்ணிட்டோம் மேடம். மேடம், நாங்க உள்ள வந்தப்போ எங்க கருப்பு ட்ரெஸ் எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. இது கடவுள் செயல் தான். இந்த பரம்பரைக்கு அம்மனோட அருள் இருக்கு. எல்லாம் இவங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மன்னிச்சிருங்க.
மேடம், உங்களை போய் நம்பணும் பாத்தீங்களா? இனிமே உங்க முகத்திலே முடிக்க மாட்டோம். பட்டதே போதும். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். சாரி மேடம். பரவாயில்லைங்க. இப்பவாவது நீங்க இப்படி மனசு மாறினீங்களே, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் வந்துட்டீங்க. இப்போ நீங்க எல்லாரும் தான் முன்ன நின்னு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வைக்கணும். பட்டாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு பார்வதிய வாழ்த்திட்டு போகணும். வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஆதி, அருண் உட்காருங்க. உட்காரு. எல்லாம் உட்காருங்க. போங்க போங்க, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. கிடைக்கும் போதோ பல்கா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கற மாப்பிள்ள. முதல்ல இந்த இடத்தோட எஸ்கேப் ஆகணும். பாத்து சீக்கிரம் வா. தேங்க்ஸ் மேடம். கொடுங்க கொடுங்க. மேடம் என்ன அடிச்சீங்க? எங்க பாக்ஸ் கொடுங்க. உன்னோட பாக்ஸா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா பாப்போம். டைமண்ட் வாட்ச் தான் மேடம். இது டைமண்ட் வாட்ச் இல்ல, வேற டைம் பாம். தரையில பட்டிருந்தா இந்த பில்டிங்கே தரமட்டமா இருக்கும். எல்லாருமே செத்து போயிருப்போம். இந்தா. நீங்க போய் அங்க மறைச்சு வைங்க. போலாம். மேடம் எங்களை காப்பாத்திட்டீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். விடவே மாட்டோம். வாழ்க்கையிலே செய்தயம்மா தியாகம் வரும் நாட்களிலே நல்லதேதாகும். நம்ம பார்வதிக்கு பட்டாபிஷேகம். நான் கானவுல பாடவா ஒரு ராகம். ஐயோ பாடு மச்சான், அப்புறம் கிளைமேக்ஸ் பயங்கரமா போவோம். பட்டாபிஷேகம் பார்வதி பட்டாபிஷேகம், இன்னைக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் பார்வதி பட்டாபிஷேகம், இன்னைக்கு பட்டாபிஷேகம். பளிச்சுன்னு பொண்ணுறுத்தி பேசுது செம்பருத்தி, பார்வதி சுட்டனுக்குது சுட்ட
செம்பருத்தி பார்வதி சுட்டுனுக்குது சுக்கா ரொட்டி சப்பாத்தி சூரிய வம்சத்துல ரோசா பூ நீயே அகிலாண்டேஸ்வரி அம்மா ஆடி மாசம் தேரு நீ பட்டாபிஷேகம் பார்வதி பட்டாபிஷேகம் இன்னைக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் பார்வதி பட்டாபிஷேகம் இன்னைக்கு பட்டாபிஷேகம். ஒரு பொண்ணு கிட்ட பொறுமை தேவை குணம் இருந்துச்சுன்னா அவங்க வேற லெவல எந்த ஒருத்தர் வேணாலும் தொடுவாங்கன்றதுக்கு நம்ம பார்வதி கதமா சாட்சி. நம்ம பார்வதிக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. எல்லாரும் மனசார வாழ்ந்துட்டு போங்கப்பா நம்ம பார்வதி அக்காவை. டேய், நந்தினி மேடம் சொன்ன மாதிரி டைம் பாம அரை மணி நேரத்துக்கு டைம் செட் பண்ணிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள வச்சுட்டேன். இப்ப நீ என்ன பண்ற? அந்த பார்வதி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அங்க வச்சிரு. இல்லன்னா அவங்க பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிரு. என்னப்பா வேணும்? அம்மா தாமிரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அங்க கொண்டு போய் வச்சுட்டு போ. நான் சொன்ன மாதிரி பாம் டைமை மாத்தி செட் பண்ணிட்டியா? ஆமா மேடம், பண்ணிட்டேன். பார்வதி உட்கார சேருக்கு அடியில தானே பாம் வச்சிருக்க? ஆமா மேடம். அப்போ அந்த பார்வதியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஆமா மேடம், பக்கத்துல வனஜா மேடமும் இருக்காங்களே, அவங்களுக்கு பாம் மேட்டர் தெரியுமா மேடம்? தெரியாது. அப்ப பாம் பிளாஸ்ட்ல வனஜா மேடம் செத்துருவாங்களே மேடம்? சாகட்டும். யாத்த நீலாம்பரிய புத்தி கொலை பண்ணவ தலை வேற கால் வேறன்னு செதறி சின்ன பின்னமாகட்டும். அதுதான் வனஜாவுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. வனஜா ஏன் கூட இருந்தாலும் அவளும் ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவ தானே. நெருப்பையும் பகையும் மொத்தமா அழிச்சிடணும். ஒரு துளி மிச்ச வச்சாலும் அது திரும்ப நம்மள அழிச்சிரும். அதனால அந்த வனஜா சாகட்டும். யாருமே தகவல் சொல்ல வேண்டாம். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே மேடம். ஐயோ ஐயோ மாப்ள, என்னாச்சு? ஏதாவது கட்டெரும்பு கடிச்சிருச்சா? டேய் மாப்ள, என் கையில அந்த பாம் நழுவி கீழே விழும்போது கடவுள் மாதிரி அந்த மேடம் தாங்கி பிடிக்கலன்னா, ஐயோ இந்நேரம் பாம் வெடிச்சு நம்ம எல்லாம் செத்து போயிருப்போம்டா. மாப்ள, அந்த மேடம் ஒண்ணு நம்மளை காப்பாத்துறதுக்காக பாம்ப தாங்கி பிடிக்கல. இந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதா தாங்கி பிடிச்சிருக்காங்க. இது தெரியாம. கரெக்ட். மறுபடியும் இந்த பாம இந்த கல்யாண மண்டபத்துல செட் பண்ணி அதை வெடிக்க வச்சு இந்த மண்டபத்தை தரமட்டமாக்க போறாங்களா? ஆமா மாப்ள, எல்லாரும் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அநியாயமா பாம் அடிச்சு எல்லாரும் சாக போறாங்க. பாவண்டா அவங்க. அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும்டா மாப்ள. எப்படி காப்பாத்துறது? அந்த மேடம் தான் பாம் வெடிக்கிறதுக்குள்ள விஷயத்தை வெளியில சொன்னா நம்மள கொன்றுவேன்னு மிரட்டி இருக்காங்களே. டேய், அதுக்காக அத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரிஞ்சு அதை அப்படியே விட சொல்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? டேய் மாப்ள, நம்ம திருடனுங்க தான்டா, ஈவி இறக்க இல்லாத கொலகாரனுங்க கிடையாதுடா. டேய் மாப்ள,
என்ன நடந்தாலும் சரிடா, இந்த பாம் விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி இத வெடிக்காம செய்ய போறேன்டா. மாப்பிள மாப்பிள வேணாம் மாப்பிள, நமக்கு எதுக்கு மாப்பிள வம்பு? மாப்பிள இப்படியே போயிடலாம் மாப்பிள. நான் சொல்லத்தாண்டா போறேன். மாப்பிள விபரீதத்தை விலை கொடுத்து வாங்காத மாப்பிள. சீ போட, நான் சொல்லத்தாண்டா மாப்பிள போறேன். மாப்பிள நானும் வரேன் மாப்பிள. வாடா. என்ன விட்டு போய் மாப்பிள.